உலகெல்லாம் உணர்ந்து முதற்கு அறியவர் நிலவு உலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்க்கை வணங்குவான். பெருமையும் சிறப்பும் வாய்ந்த லண்டன் கற்பக விநாயகர் திருக்கோவிலில் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவுக்கு இந்த இரவு நேரத்திலும் திரளாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பக்த கோடிகளுக்கும் இந்த கோவில் அமைப்பை நிர்வாகம் செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை குருக்கள் ஐயா உள்ளிட்ட அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் தம்பு அவர்களுக்கும் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து கொண்டிருக்கின்ற பூஜைகளை கிரமாமகம் பக்தியோடு நடத்திய அனைத்து குருக்கள் பெருமக்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் இவ்வளவு சிறப்பாக இசை மழையில் நம்மை நனைய வைத்த இசை கலைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த கோவில்ல பேசுறதுனால கை தட்டக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு திருவிழாவை தெய்வ பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று சொன்ன அவையே இந்த நேரத்திலே நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஆதி ஞானிகளுள் ஒருவரான அந்த அவை பிராட்டியை நினைத்து வணங்குகின்றேன். நான் இந்த முறை லண்டனுக்கு வருவதற்கு தம்பு ஐயா அவர்கள் தான் காரணம். விடாமல் பேசி ஒருவரை ஒரு செயலை செய்ய வைப்பதில் அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்தா, ஏன்னா பாருங்க இங்கே மணி இப்போ 8:45. நீங்களாம் எவ்வளவு நேரம் இருக்கலாம்னு இருக்கீங்க? 1 hour. 1 hour கூட. நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு நேரம் வேணா பேசுங்கன்னு. அப்புறம் நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா நான் ஒத்தையிலையா பேசுறது? அதுலயும் பாதி பேர் இன்னும் நின்றுட்டு தான் இருக்காங்க. இடம் இல்லாததுனாலயா இல்ல பேசுறத பொறுத்து நிக்கிறதையும் உட்காரதையும் முடிவு பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இந்த நேரத்தில் இத்தனை பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இது உங்களுக்கு தான் நேரம் இப்போ 8:45. என்னுடைய நேரம் இப்போ இரவு 2 மணி. இரவு 2 மணிக்கு என் வாழ்க்கையிலே முதல் முறையா நான் இப்பதான் பேசுறேன். ஆனா அதற்கு பேசுவதற்கான சக்தி என்பது நம்மிடமிருந்து வருவதல்ல, அது கடவுள் கொடுத்து வரும். ஒரு பேச்சாளரோ இத்தனை அபாரமாக இங்கே இசை மழையை செய்த நாதஸ்வர கலைஞர்கள், தவில் கலைஞர்கள், இவர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே தெரியும் ஒரு இடத்துல நம்முடைய திறமை வெளிப்படுவது நம்மால் அல்ல என்று கலைஞர்களுக்கு தெரியும். அதே கலைஞர் தான், அதே பேச்சாளர் தான், அதே நாதஸ்வர வித்வான் தான், அதே தவில் வித்வான் தான். ஒரு இடத்துல அமைகிற மாதிரி இன்னொரு இடத்துல அமைகிறது. அப்படிதானுங்கய்யா? ஒரு இடத்துல அதே கருவிதான், அதே தொண்டை தான், அதே அறிவு தான். ஒரு இடத்துல தான் அமையும், ஒரு இடத்துல அமையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால் எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா 3 காரணங்களை சொல்வார். முதல் காரணம், இந்த மைக் செட் போடுற ஐயா அன்னைக்கு வீட்டம்மாவோட சண்டை போடாம வந்திருக்கு. மைக்கு சரியா இருக்கணும். இரண்டாவது, கேட்கிறவர்கள் இந்த பேச்சை கேட்கணும்ன்ற மனநிலையோடு வரணும். அதுவும் எல்லா இடத்துலயும் அமையாது. சில இடங்கள்ல நமக்கு அடுத்தாப்புல ஒரு நிகழ்ச்சி போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்தவங்களும் சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இந்த அம்மா எப்ப முடிக்கும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் கேட்கிற மனநிலையோடு இருக்கணும். இது 2வது.
மூன்றாவது, எல்லாவற்றையும் விட முக்கியமானது, இறைவனுடைய திருவருள் அன்றைக்கு கூடியிருக்க வேண்டும். ஒரு கலைஞரோ ஒரு பேச்சாளரோ நடன கலைஞரோ யாருமே கருவிகள் தான். நாம் கருவி. நம் மூலம் தன்னை இசைத்துக் கொள்ளுவது அந்த கடவுளினுடைய திருவருள் மாத்திரம்தான். இந்த மாதிரியான அமைப்புகளில் கோவில்களில் இருந்து பேசுகிற போது நம்ம அறியாமல் நம்மிலிருந்து வெளிப்படுகிற சொல்லெல்லாம் சிவனும் சக்தியும் கொடுக்கிற சொல்கள், கலைமகள் கொடுக்கிற சொல். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய கஷ்டப்பட வேண்டியதுதான் பேச்சாளர்களுடைய வாழ்க்கை. நீங்க பாக்குறதெல்லாம் மேடையில நிக்கிறாங்க, பேசுறாங்க, அதெல்லாம் மேடையில தான். உங்க ஊருக்கு வரும்போது ஐயா எனக்கு ஒரு விமானத்துல டிக்கெட் போட்டிருந்தார். அது நம்ம ராசி பாருங்க, அந்த விமானம்னு பார்த்து டிலே, அதுக்கு முந்தின விமானம் சரியா போகும், அடுத்த விமானம் சரியா போகும். அதுல இங்க வந்து அபுதாபியில நான் பிடிக்க வேண்டிய கனெக்டிங் ஃபிளைட்டு நீ வர வேண்டாமான்னு சொல்லி அது புறப்பட்டு போயிடுச்சு. அங்க இருந்து அப்ப என்ன செய்யணும், அடுத்த விமானத்துல இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? அடுத்த விமானத்துல உங்களுக்கு இடம் இல்லை, அதுக்கும் அடுத்த விமானத்துல வாங்கன்ற. நான் விமான நிலையத்திலேயே ஒரு நாள் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. இன்னும் விநாயகர் அருளால என்னை பார்த்து அவர் இவர் விநாயகருக்காக பேச வந்திருக்கிறவர்னு அந்த ஆளுக்கு விநாயகர் எப்படியோ செய்தி சொல்லி அந்த அடுத்த விமானத்திலே ஏற்றப்பட்டு வந்து சேர்ந்தேன். வந்து அவங்க இமிகிரேஷன் ஆபீசர் என்ன கேட்கிறார், why are you invited here? நான் என்ன சொல்றது, என் விதி விநாயகர் கூப்பிட்டாரு. I've been invited as a guest in a temple என்று சொன்னேன். என்னென்றால் அவருக்கு புரியாததான் நம்ம சொல்ல முடியும். Are you special to be invited as a guest? அப்படின்னு அவங்க இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்ன கேட்கிறாரு. நான் சொன்னேன் I am a debater, so I am invited. என்ற உடனே அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்னை பார்த்து, so do you argue everywhere? கேட்கிறேன், do you argue everywhere? நம்ம வழக்கமா நம்ம இமிகிரேஷன் ஆஃபீஸர் முன்னாடி நம்ம சர்வ அடக்கமா இருக்கும், ஆனா நம்ம நாக்கு சும்மா இருக்காது. நாக்கு சொன்னேன், I always argue with my husband, but not with an immigration officer என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவரே அந்த பதிலே அவர் ஒய்ஃப் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவது போல சாப்பாவை அடிச்சு என்ன வெளியில அனுப்பிட்டார். இப்படித்தான் இந்த கோவிலுக்கு வந்து சேருகிற கடவுளின் திருவருளால் இந்த மேடை எனக்கு இருக்கு. எத்தனையோ மேடைகள் எங்கள் ஆசிரியரின் ஆசீர்வாதத்தாலும் நான் குருவாக நினைத்து வணங்குகின்ற கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களினுடைய ஆசையினாலும் என்னுடைய அப்பா அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தாலும் கிடைத்திருக்கிறது. கோவில்களிலே பேசுகிற போது நமக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு, ஒரு கடமை எல்லாம் இருக்கு. அந்த உணர்வில் தான் 3 நாள் உங்களை நம்பி இங்கே பேச ஒத்துக்கொண்டிருந்தேன். எவ்வளவு துணிச்சல் நம்ம பேச்சாளர்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு எளிதல்லன்னு சொன்ன எல்லாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சென்னையில ஒரு வாரம் முன்பு விமானம் பிடித்து மதுரை போய் பேச வேண்டும். சரியா விமானம் இல்லை, இப்போ சென்னையில இருந்து விமானங்கள்லாம் குறைவு, அதனால ட்ரெயின்ல போனோம். ட்ரெயின்ல போய் இரவு தூங்கிட்டு காலையில மதுரையில இறங்க போவதற்கு நாம எல்லாரும் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க. இரவு ட்ரெயின்ல தூங்கிட்டு இறங்க போகும்போது அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். பேசுவீங்க தானே? எல்லாரும் பேசணும். ஆமா நான் பேசுவேன். டிவிலாம் வருவீங்க? ஆமாங்க. அப்படியா? படம் பிடிக்கணும். அவர் என்னோட படம் எடுக்க விரும்பினார். சரி நம்ம என்ன சொல்றது, சரிங்க எடுங்க. ஆனால் சில பேர் படம் எடுக்க தெரியாது பாருங்க. உங்களுக்கு சரியா எடுக்க தெரியாது, அவங்களுக்கு அனுபவம். இப்படி வச்சு போட்டோ எடுங்க. ஐயா ரொம்ப பயமா இருக்கும் ஐயா, பிள்ளைங்க சரியா சாப்பிடலன்னா அதை காமிச்சா உடனே சாப்பிடுவோம். நீங்க தள்ளி வச்சு எடுங்க. அவருக்கு தள்ளி வச்சு எடுக்கும்போது போன்ல மெமரி முடிஞ்சுட்டு பாடுபட்டு ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு
போட்டோவை எடுத்து முடிச்சார். அப்பா கிளம்பலான்னப்போ ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, உங்க பேர் என்ன? பேரு கூட தெரியாமலாயா இவ்வளவு போட்டோ எடுத்து சொல்ல முடியுமா? என் பேர் தெரியாதுங்க. தெரியாதுல்ல, சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என் பேரா ஜோசப் விஜய்னு சொன்னேன். அவருக்கு தான் தெரியாது என்ன பேர் சொன்னார். இந்த மாதிரி பல கஷ்டங்கள். ஆனால் நல்ல ரசிகர்களின் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு பேசுகிற இந்த வாய்ப்பு, நிறைய பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். இப்படி கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறவர்கள் தான் இரவு 8:45 உட்கார்ந்து கேட்பீங்க, இது லண்டன் மாதிரியான இடத்தில். ஆனால் இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக திரும்பவும் இந்த அவையிலே இருக்கிற அத்தனை பக்த கோடிகளின் பாதங்களிலும் என் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். எது பெரியது என்று ஒரு முறை முருகப்பெருமானுக்கு ஒரு கேள்வி வரும். முருகப்பெருமானுக்கு போய் கேள்வி வருமா? அவர் தானே ஞானத்தினுடைய பரிபூரண ஸ்வரூபம், அவருக்கு தெரியாதது இருக்குமா? ஆனால் நல்ல கேள்விகள் கேட்கப்படும் போதுதான் நல்ல பதில்கள் கிடைக்கும். நல்ல பதில் வருவதற்காகத்தான் நல்ல கேள்விகளை நாம் உருவாக்க வேண்டும். அதான் நம்ம பிள்ளைகள் கேள்வி கேட்கும் போது நம்ம கோபப்படக்கூடாது. சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நச்சு நச்சு நச்சுன்னு சொல்லக்கூடாது. சில சமயம் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் சொல்லுகிற பதிலை நாம் யோசித்தால் நமக்கே நல்ல பதில சொல்லிட்டோமேனு தோன்றும். அந்த பதில் வருவதற்கு அந்த கேள்வி தேவை. முருகப்பெருமான் ஔவையிடம் போய் 4 கேள்விகளை கேட்டார். கேள்வியிலே ஒரு கேள்வி, ஔவையே எது பெரியது என்று கேட்டார். அவருக்கு அது தெரியாது. ஆனால் ஔவை சொன்னால், பெரியது கேட்பின் எரி தமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. உலகம் தான் பெருசுப்பா. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோம், கரியமால் அலை கடலுள் துயின்றோம். நான் சொல்லிட்டே போறேன், ஏன்னா எல்லாருக்கும் புரியுது. உலகம் தான் பெருசுப்பா. ஆனா உலகத்தை விட நான்முகன் பிரம்மா பெரியமை. ஏன்? அவன் தான் உலகத்தையே படைச்சான். அந்த பிரம்மாவை விட திருமால் பெரியமை. ஏன்? திருமாலினுடைய வயிற்றிலிருந்து தான் பிரம்மன் வந்தான். திருமாலை விட அவன் துயில்கிற அலை கடல் பெரிது. அலை கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம். அகத்தியர் அந்த கடலை கையில தூக்கிட்டாராம். அப்ப அவரோட கைதானே எல்லாத்தையும் விட பெருசு. அதான பெருசு, அதான பெருசு. கடலையே அவர் எடுத்துட்டாரு. குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனி சிறு மண்ணில் துவக்கம். அது எங்க இருந்து அகத்தியர் வந்தார்னாக்க, அந்த இது கலசத்துல இருந்து வந்தார். இந்த கலசம் எங்கிருந்து வந்ததுன்னா, மண்ணில் ஒரு பிடி மண்ணில் இருந்து செய்யப்பட்டது. இந்த மண் என்ன? அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் தான் அப்ப எல்லாத்தையும் விட பெருசானாக்க, அதை தாங்குகிற ஆதிசேஷன் அந்த உலகத்தை விட பெரியவன். அந்த ஆதிசேஷனோட பெருசு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த ஆதிசேஷன் யாருன்னா, உமையவள் சிறு விரல் மோதிரம். அந்த பாம்பையே தன்னுடைய விரலிலே மோதிரமாக அணிந்திருக்கிறாளே அந்த சக்தி, அவள் தான் எல்லாத்தையும் விட பெரியவள். அந்த சக்தியோ இறைவர்த்தம் பாகத்துள் அடக்கம். ஆனா அந்த சக்தி யாருன்னா, சிவனுடைய ஒரு பகுதி. அப்ப எல்லாத்தையும் விட பெரியவ சிவன் தானா? அதை விட ஒன்று பெருசு இருக்குன்னு சொன்னா அவை என்ன? அந்த இறைவனோ தொண்டர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம், தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. உலகத்திலேயே பெருசு என்னன்னா தொண்டர்களினுடைய பெருமை. ஏனென்றால் அந்த இறைவனே தொண்டர்களுக்குள் அடக்கமாக இருக்கின்றான் என்று. அப்படி இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் தான் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சைவம் எதனால் தடைக்கிறது என்றால், சிவன் அருளால் தடைக்கிறது. சிவன் அருள் எதிலே ஊன்று இருக்கிறது என்றால், அன்பர்களினுடைய தொண்டர்களினுடைய தொண்டினால் பக்தியினால் ஊன்று.
எல்லாவற்றையும் விட தொண்டுதான் பெரிது என்று சொல்லுவதுதான் சரி. எல்லாவற்றையும் விட தொண்டு பெரிது. தொண்டு என்றால் என்ன? இந்த கோவிலுக்கு இன்றைக்கு இந்த விநாயக பெருமானை தன் தோளிலே எடுத்து சென்றவர்களை நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். வேகமா போயிருக்கலாம், மெதுவா போயிருக்கலாம், தூக்க முடியாம தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் தான் தூக்கி இருப்பது ஒரு சுமை என்றே நினைக்காமல் முகத்திலே பூக்கிற புன்னகையோடு அந்த பெருமானை அந்த தாள லயத்துக்கு ஏற்றபடி அசைத்து அசைத்து ஒத்திசையோடு கொண்டு சென்றார்கள் அல்லவா, அவர்களும் தொண்டர்கள். இந்த விநாயக பெருமானுக்காக இன்றைக்கு இந்த கலைஞர்கள் இந்த இசையை வாசித்தார்களே, அவர்களும் தொண்டர்கள். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, நம்முடைய தமிழ் மண்ணினுடைய பழம் பெருமைகளின் சிறப்புகளில் மிக முக்கியமானது நாதஸ்வர கலை என்பதை ஒருபோதும் உலகெங்கும் வாழ்கிற பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். பல திருமண கச்சேரிகள்லையும் கூட இது இருக்கு. அந்த கச்சேரிகள் கிடையாது, திருமணம் நடக்கிற போது அவர்கள் மங்கள வாத்தியத்தை ஏன் வாசிக்கிறார்கள்? எந்த அமங்கல சொல்லுமே காதில கேட்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த மங்கள கரு. ஆனால் எங்கள் ஊரில் சில இடங்களில், எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது, இந்த கலைஞர்களை ஒரு ஓரமாக இருக்க சொல்லிவிட்டு எத்தனை பேர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. உங்கள் ஊர் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இப்போது டொரண்டோ என்ற ஊரிலே வசிக்கிறார். அவர் இலங்கை தமிழ். இன்றைக்கு தமிழ் எழுத்தாளர்களில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு 5 பேர் அவரும் மகத்தான ஒரு எழுத்தாளர். அவர் சென்னைக்கு வந்தார் ஒரு முறை. சென்னைக்கு வந்து அங்க லக்ஷ்மண் ஸ்ருதி என்று ஒரு கடை இருக்கிறது. அது அந்த இசை நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள், அவர்கள் ஒரு கடை வைத்திருக்கிறார். இசை கருவிகளை விற்கிற கடை. அந்த எல்லா இசை கருவிகளும் கிடைக்கும். அதற்கு ஆ முத்துலிங்கம் என்ற எழுத்தாளர் போயிருக்கிறார். அப்போது ஜெர்மனியிலிருந்து ஒரு இசை வல்லுநர், ஜெர்மன்காரர் இந்த கடைக்கு வந்திருக்கிறார். அவரும் இவரும் பேசிக் கொள்கிறார். இந்த இசை கலைஞருக்கு 76 கருவிகளை வாசிக்க தெரியும். எவ்வளவு? 76. உலகத்துல எந்தெந்த நாட்டிலே இருக்கிற எந்தெந்த கருவியும் அவர் வாசிப்பார். தான் இதுவரை வாசிக்காத கருவி ஏதாவது இருக்கிறதான்னு பார்த்து அங்கே வந்தார். அவருக்கு அங்க இருந்த எல்லா கருவியும் அவர் வாசிக்க தெரியும். வயலினா வாசிப்பார், கிட்டாரா வாசிப்பார், கிளாரினட்டா வாசிப்பார், எல்லா கருவியும் அவருக்கு வாசிக்க தெரியும். அப்ப இந்த எழுத்தாளர் அந்த இசைக்கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு 76 இசை கருவிகளை தாள வாத்தியம் தெரியும், நரம்பு வாத்தியம் தெரியும், ஊதுகிற வாத்தியம் எல்லாம் தெரியும். இதுவரை நீங்கள் வாசித்ததிலேயே ரொம்ப கஷ்டமான கருவி என்று எதை சொல்லுவீர்கள்? ஒரு நிமிடம் கூட தயங்காமல் அவர் சொல்லுகிறார், எந்த கருவியையும் விட உங்கள் ஊர் நாதஸ்வரம் இருக்கிறதே, அதை வாசிப்பதுதான் கடினம் என்று. கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க, தில்லானா மோகனாம்பல் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து மனோரமா ஆச்சு இவர் சிவாஜி ஐயாவிடம் நாதஸ்வர கலைஞராக வருகிற சண்முக சுந்தரத்திடம் கேட்பார், உங்க நாயகத்துல மாத்திரம்தான் அப்படி வருதா, எந்த நாயகத்திலயும் வருமான, ஏன் அப்படி கேட்கிறேன் பாரு. சில பேர் சொல்றாங்க, நீங்க உங்க நாயகத்துல ஏதோ விஷ வச்சு ஊதுறீங்க, மண்டு அப்படி பாரு, மண்டு. நாயகத்துல என்ன இருக்கு? நாபிக்கமலத்திலிருந்து நாம் கொடுக்கிற காற்றிலும் மேலிருந்து வருகிற இறைவனின் அருளிலும் தான் நாதஸ்வரத்திலிருந்து நாதம். அதுதான் இந்த கலைஞர்கள். அது தொண்டா என அதுவும் தொண்டு. இப்போ ஒரு ஒர்க்கிங் டே அன்றைக்கு, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் லீவு வைப்போ, அதனால தைரியமா வந்து உங்களுக்கு அலுவலகத்துக்கு போக வேண்டிய பணி இருக்கும், வீட்டு பணிகள் இருக்கும். இங்கே வந்து உட்கார்ந்து இந்த விநாயக பெருமானுடைய ஊர்வலத்தை இப்போது பார்த்து, காலையில் இங்கே கொடியேற்றம் நடந்த போது அதற்கும் வந்திருந்தீர்களே, நீங்களும் தொண்டர். இந்த விநாயக பெருமானுக்காக பேச வந்திருக்கிற நானும் தொண்டர்களில் ஒன்றுதான். முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? விநாயக பெருமானை வணங்கணும். இரண்டாவது, நம்மை நாமே வணங்கி கொள்ள வேண்டும்.
1973ஆம் ஆண்டு வாரியார் சுவாமிகள் தமிழகத்தில் இருக்கிற மதுரைக்கு வருகிறார். கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசுவதற்காக. கந்தர் அலங்காரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார், சேக்கிழார் எழுதிய ஒரு பாடலில் சேக்கிழார் சொல்லுகிறாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பெருமையை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எதனால்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி உங்களுக்கு தெரியும். தேவாரம் பாடிய மகத்தான நம்முடைய நாயன்மார்களில் முதன்மையாக நாம் பேசுகின்ற 3 நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர்தான் பெரிய புராணத்தினுடைய தலைமகனாக கதாநாயகனாக விழுந்திருக்கின்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எழுதுகிற போது சேக்கிழாருக்கு கண்களிலே கண்ணீர் வந்தது. கண்ணீர் ஏன் வந்தது என்றால், இவ்வளவு பெரிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பேசுவதற்கு எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததேன்னு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுதான். அப்ப எனக்கு எதனால் வாய்ப்பு கிடைத்தது? முதல்ல எனக்கு ஒரு பிறவி கிடைத்தது. இந்த பிறவிக்காக மானுட பிறவி கிடைத்தது. அதற்காக ஒரு உடல் கிடைத்தது, ஒரு உயிர் கிடைத்தது. உடலும் உயிரும் கிடைத்ததனால் அறிவை வளர்க்க முடிந்தது. உடலும் உயிரும் கிடைத்து அறிவை வளர்த்ததனால் இறைவனின் பாதத்தை நினைக்கின்ற அன்பு கிடைத்தது. இறைவனின் பாதத்தை நினைக்கின்ற அன்பு கிடைத்ததால் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பு கிடைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் என் பிறவியை நானே வழங்கிக் கொள்கிறேன் என்று சேக்கிழார் ஆரம்பித்தார். இதை சொல்லிவிட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லுவதற்கு தனக்கு பிறவி கிடைத்ததற்காக தன்னைத்தானே சேக்கிழார் வணங்கிக் கொண்டார். இங்கே கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததனால் என்னை நானே வணங்கிக் கொள்கிறேன். அதை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் உங்களை நீங்களே வணங்கிக் கொள்ளுங்கள் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னார். எனவே நாம் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு இப்படி ஒரு பிறவியை கொடுத்து இந்த கோவிலுக்கு வந்து அவருடைய அருளை பெறுவதற்காக நமக்கு கிடைத்த பிறவிக்காக நம்மை நாமே ஒரு வினாடி வணங்கிக் கொள்வோம். நம்மை நாமே வணங்கிக் கொள்வது தவறில்லை. அது ஆணவத்தால் செய்தால்தான் தவறு. நாம் அன்பினால் செய்வோம். அதனால் நம்மை நாமே ஏன்னா நம் உள்ளத்திலே தானே அந்த கடவுள் உடையும். அதனால் 3 நாள் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்ற ஒரு பெரு நம்பிக்கையோடு முதல் நாள் பேச்சினுடைய என்னுடைய தலைப்பு கணபதியே வருவாய் என்று பிள்ளையாரை கூப்பிடுவதுதான் இன்றைக்கு. ஏற்கனவே கூப்பிட்டாச்சு. நான் தனியா கூப்பிடுறத விட கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர் அவர் தான். எப்படி கூப்பிடணும்னு முறைகள் இருக்கிறது. ஒரு கோயிலை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு ஆகம முறைகளும் விதிகளும் இருப்பது போல இறைவனை எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இருக்கிறது. அதை மீறக்கூடாது பாருங்க. அப்படிதான் செய்யணும். ஒரு சிற்பத்தை செய்வதென்றால் அதற்கென்று விதிமுறை இருக்கிறது. சில பேர் வந்து டொனேஷன் கொடுத்துட்டு அவங்க பேரை பெருசா போட்டுப்பாங்க. பாத்தீங்களா? உங்க ஊர்ல செய்ய மாட்டீங்களா? உங்களோட ஊர்ல கூட டியூப் லைட்லயே லைட் வராதபடி ஒரு பேர் போட்டு அப்படின்னு செய்ய சில பேர் செய்யறாங்க. சில பேர் நல்லாம செய்யறாங்க. தன்னுடைய பெயரை போட்டுக் கொள்ளுகிறார். எந்த சிற்பியாவது எந்த சிற்பத்திலாவது தன் பெயரை போட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? எவ்வளவு அபாரமான சிற்ப ஓவியர்கள் செய்வார். ஓவியம் வரைந்து கீழே சிற்பி அதை செய்ய மாட்டார். ஏன்? அதுதான் அவர்களினுடைய தொழிலின் தர்மம். எத்தனை மகத்தான சிற்பத்தை செதுக்கி இருந்தாலும் அதை செதுக்கியவர் யார் என்று அதை செதுக்குவது அவருக்கு ஒரு கஷ்டம். இவ்வளவு கடினமான சிலையை செய்தாகிவிட்டது, அவருடைய பெயரை செதுக்குவது ஒரு வேலையா அவருக்கு? எந்த சிற்பியும் அதை செய்ய மாட்டார். ஏன்? அதுதான் அவர்கள் தொழிலினுடைய தர்மம். ஒரு தொண்டு செய்கிறவருக்கான தர்மமும் அதுதான். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அந்த தொண்டை செய்யும். பிள்ளையாருக்கு ஃபங்க்ஷனே கடந்து ஒரு சொன்னா அது தொண்டே கிடையாது. நாம் செய்வது எதனால் என்பதை யோசிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு சிலா தர்மம்னு சொல்லுவோம். இந்த சிலையை இப்படித்தான் செய்யும், இதனுடைய முத்திரை இப்படித்தான் இருக்கும்.
இதுபடிதான் எல்லாம் நடக்கும். எத்தனை கோயில்களில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், துவாரபாலகர்கள் இருப்பார். நாம அதை பார்க்கவே மாட்டோம். உள்ள போறதுலதான் நமக்கு கவனம் இல்லையா? துவாரபாலகர்கள் பல வடிவங்களில். சில துவாரபாலகர்கள் ஒருவர் இதை இப்படி காட்டும், ஒரு பக்கத்திலே இருக்கிறது இப்படி காட்டும், இன்னொரு பக்கத்தில் இருக்கு. இத பார்த்திருக்கீங்களா தெரியும். நிறைய கோயில்கள் என்ன பொருள், கையை எப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். எல்லா தெய்வமும் ஒன்று என்று ஒரு துவாரபாலகர் சொல்லுகிறார். இன்னொருவர் அது இங்கே இருக்கிறது என்று அடையாளம். இப்படித்தான் செய்யணும். இந்த ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சா அவர் போடும். அது இப்படி இருக்கணும், அழகு கிடையாது. மஞ்சளை பிடிச்சு வைங்க, அவர் வந்துருவாரு, வந்து உட்கார்ந்து. எளிமைக்கே பெயர் போன தெய்வமான இந்த கணபதி நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி தரும். நல்ல கணபதியே வருவாய்னு சொல்லுகிற போது நெஞ்சம் கரைகிறது. எப்படி வந்தார் கணபதி, எப்படி வந்தார்? நிறைய கதைகள் இருக்கிறது. ஆனால் தேவி மகாத்மியத்தில் அதற்கான ஒரு வரலாறு இருக்கு. அதான் எனக்கு ரொம்ப பிடித்த வரலாறு. சிவனும் பார்வதியும் வீற்றிருக்கிறார். அம்பிகை பண்டாசுரனோடு போர் புரிவதற்காக போகிறான். பண்டாசுர யுத்தத்தை பதில் முழுக்க சொல்லணும், இப்ப நேரம் இல்லை, இன்னொரு முறை பார்க்கலாம். பண்டாசுர யுத்தத்துக்காக துர்க்கையாக, காளியாக, சாமுண்டியாக கிளம்புகிறார். சக்தி, மகாசக்தி. எங்க மகாகவி பாரதி சொன்னார், துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. சொல்லலாமா? பெண்மைதான் அவர். ஆனா மகாகவி சொன்னார், ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. போருக்கு போற போது அவளுக்குள்ளே வீரம் இருக்கிறது. அழுகின்ற ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அவளுக்குள்ளே கருணையும் தாய்மையும். மார்க்கண்டேயனுக்காக அவன் போய் சிவலிங்கத்தை தானே கட்டி பிடிச்சான். இதுதானுங்க மார்க்கண்டேயன் யாருன்றதுல இப்ப நான் ஆரம்பிக்கணும். பாசத்தோடு யமன் வருகிறான். குழந்தை மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடித்தான். வெடித்த சிவலிங்கத்திலிருந்து ருத்ரமூர்த்தியாக காலசம்ஹாரமூர்த்தி வருகிறார். காலசம்ஹாரமூர்த்தி தன்னுடைய காலினால் காலனை எட்டி உதைத்தார். அதெல்லாம் தெரிஞ்ச கதை. எந்த காலால எட்டி உதைத்தார்? அந்த கேள்வி அப்படியே இருக்கும். இன்னொரு கதை ஏதோ ஒரு கதையில நான் இன்னொரு கதைக்கு போயிட்டே இருக்கு, ஆனா திரும்பி வந்துடும். கண்ணப்ப நாயனார் கதை உங்க எல்லாருக்கும். கண்ணப்பன் ஒரு கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்துல வச்சுட்டான். நான் கதை பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா நீங்க தெரிந்த கூட்டம், நான் முதல்ல சொல்ல வேண்டிய அவசியம். சிவலிங்கத்தின் கண்ணில் இருந்து ரத்தம் வந்தது. புற்றுநோயை தீர்ப்பது ஊனுக்கு ஊன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை பிடுங்கி வைத்து விட்டான் கண்ணப்பன். சேக்கிழார் எழுதுகிறார், நின்ற செங்குருதி கண்டார், நிலத்திலே ஏற பாய்ந்தார், குற்றர வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்துமாடி நன்று நான் கண்ட மதி என்று நகையும் தோன்ற ஆடினான். எப்போ கண்ணை பிடிங்கி ரத்தம் போட்டிட்டு இருக்கு ஒரு மனுஷன் ஆடுறான். இதுக்கு ஆடுறான், அந்த கண்ணில ரத்தம் நின்று போச்சுன்னு ஆடுறான். சிவலிங்கத்தினுடைய கண்ணில ரத்தம் வந்தது, இவன் கண்ணை பிடிங்கி வச்சுட்டானே, அந்த ரத்தம் நின்று போச்சேன்னு இவன் ஆடினான். நின்ற செல் குருதி கண்டார், நிலத்தினில் ஏற பாய்ந்தார். ஏறி ஏறி குதிக்கிறார். குன்றல வளர்ந்த தோள்கள், நான் சொன்னது நடந்துருச்சு, ரத்தம் நின்றுச்சுக்குள்ள சிவபெருமான் தருகிற சோதனைகளுக்கு அளவே கிடையாது. இன்னொரு கண்ணில் இருந்து குருதி வந்தது. தயங்கலிய மனுஷன், எனக்குதான் இன்னொரு கண்ணு இருக்கே அப்படின்னு அதை பிடுங்க போயிட்டான். அப்புறம் தான் தோணுச்சு, இந்த கண்ணையும் பிடிங்கிட்டா எங்க வைக்கிறதுன்றதுக்கு கண்ணு இல்லையேன்னு சொல்லி காலை எடுத்து சிவலிங்கத்தினுடைய கண்ணுல வச்சான். இன்னொரு தன்னுடைய அம்பினால இன்னொரு கண்ணை பிடுங்க போனான். சிவலிங்கத்திலிருந்து கை வந்து அந்த கையை பிடித்தது, பதறியது. தன் கண் போக போகிறதே என்ற கண்ணப்பனுக்கு ஒரு பதற்றமும் இல்லை. பதற்றம் யாருக்கு வந்தது என்றால் சிவபெருமானுக்கு பதற்றம். ஐயோ, இவன் இன்னொரு கண்ணையும் பிடிக்கிட போறானே படுபாவின்னு சொல்லி கையால அவன் கையை பிடிச்சாரா. நெல்லு கண்ணப்ப சொன்னான். காளஹஸ்தி தெரியுமில்ல உங்களுக்கு, திருப்பதிக்கு பக்கத்துல, அங்கதான் இது நடந்தது. காளஹஸ்தியில ஒரு குறிப்பு இருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது.
இந்த சிவலிங்கத்தினுடைய வரலாறு அதில் இல்லை. அதுல இதுவரை நான் பார்த்திராத ஒரு குறிப்பு அதில். சிவலிங்கம் தானே, அதுக்கு கை கிடையாது. அது அரு உருவம் தானே, அதனால அதற்கு கை கிடையாது. ஆனா கண்ணப்பனை தடுப்பதற்கு சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை அவன் கையை பிடித்ததல்லவா, அது எந்த கை? மார்க்கண்டேயனுக்காக எழுந்து காலனை உதைத்த கால் எந்த கால்? கண்ணப்பனுடைய கையை பிடித்த கை எந்த கை? ரெண்டுமே இடது. மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த கால் இடது கால், கண்ணப்பனுடைய கையை பிடித்த கை இடது கை. ஏன்னு புரியுதா? இடப்பக்கம் சக்தி. சிவனுக்கு துடிப்பில்லைன்னு இல்லை, ஆனா வலது கால் வருவதற்கு முன்பு இடது கால் வரும், வலது கை வருவதற்கு முன்பு இடது கை வருகிறது. குழந்தை விழ போறான்னா அப்பாவுக்கும் பதற்றம், அம்மாவுக்கும் பதற்றம். ஆனா சாதாரணமா நடக்கிற போது எப்பவுமே பின்தங்கி நடக்கிற அம்மா, குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா அப்பாவை முந்தி ஓடுகிறாளே, அப்படித்தான் சக்தியினுடைய கால் மார்க்கண்டேயனை காப்பாற்றியது, சக்தியினுடைய கை கண்ணப்பனை தடுத்தது. சக்தி. தேவி மகாத்மியம் சொல்லுகிறது, பண்டாசுரனை வதைக்க போகிற போது கோபமா இருக்க பண்டாசுரனுடைய படையை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இரவோடு இரவாக சில எந்திரங்களை சக்தியினுடைய இருப்பிடத்திலே பதித்து விட்டு போனாங்க. அது எந்த எந்திரம்? கோவில்ல சொல்லலாம், ஏன்னா கோவில்ல எந்த எந்திரத்துக்கும் சக்திக்கு இருக்கிற எந்திரம் தான் வேலை செய்யும், தவறான எந்திரங்கள் வேலை செய்யும். ஆனால் தவறான விஷயங்களுக்காக எந்திரங்கள் உண்டு. சக்தியை, வேகத்தை தடுப்பதற்காக சில பேரால் சில தீய அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட எந்திரங்களை கொண்டு பண்டாசுரன் படை சக்தியை சுற்றி எந்திரங்களை போட்டுவிட்டு போனான். ஏன்னா அவர் கிளம்பி வர வேகத்தை தடுக்கணும்னு. அம்மைக்கோ அப்பனுக்கு இது தெரியாதா? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். தேவி மகாத்மியம் சொல்கிறது, அம்பிகை முகத்திலே அழகான சிரிப்பு அந்த அழகிய முறுவலிலிருந்து பிறந்தவர் தான் கணபதி என்று தேவி மகாத்மியம் சொல்கிறார். அவர் பிறந்ததே அம்பிகையினுடைய அழகான சிரிப்பிலிருந்து. அப்படி பிறந்த இந்த மூர்த்தி அவ்வளவு எளிமையாக நமக்கு எதை செய்கிறார்கள் என்றால், அந்த அம்பிகையினுடைய சக்திக்கு ஒரு தடை வந்த போதே அந்த விநாயகர் தான் அங்கே தோன்றி அந்த எந்திரங்களை எல்லாம் அகற்றி பண்டாசுரனுடைய வதத்தை நடத்தி கொடுத்ததிலே விநாயகருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த தடைகள் ஏற்படுகிறதோ அந்த எல்லா தடைகளையும் நீக்குகிறவர் தான் இங்கே இருக்கிற இந்த கடவுள். விக்னங்களை நீக்குகின்ற விநாயகர். என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்பி அவரிடம் தடைகளை, பிரச்சனைகளை நீக்குங்கள் என்று சொன்னால் நீக்கிவிடக்கூடிய சக்தி கொண்டவர் தான் விநாயகர். அதனால்தான் எங்கள் மகாகவி பாரதி இந்த கற்பக விநாயகர், கற்பக மரம் போல நினைத்ததை கொடுக்கக்கூடிய. ஆனா நம்ம சரியா நினைக்கணும். நினைத்ததை கொடுக்கிறதுனால என்னத்தையும் நினைச்சா கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அவருடைய சக்தி தெரிந்து ஆத்ம சமர்ப்பணத்தோடு சரியான விஷயங்களை கேட்கணும். காட்டுல போயிட்டே இருந்தாலும் காட்டுல எவ்வளவோ மரம் இருக்கும். இவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, ஒரு கற்பக மரம் இருந்தது. அது எப்படி காட்டுக்கு வந்தது? அது தேவலோகத்திலே இருந்தது. இந்த பூலோகம் எப்படி இருக்கும்னு அந்த மரத்துக்கு ஆசையா இருந்தது. அதனால நீ போய் கொஞ்ச நேரம் பூலோகத்துக்கு போயிட்டு வான்னு கடவுள் சொன்னாலும் பூலோகத்துக்கு வந்து அது நேரம் பாருங்க, அதிர்ஷ்டக்கார போய் அது பக்கத்துல போயிட்டு எவ்வளவு மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, அரச மரம், கற்பக மரத்துக்கிட்ட போயிட்டான். அப்பா என்ன வெயிலா இருக்கு, கொஞ்சம் காத்தடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சான். அது கற்பக மரம்னு அவனுக்கு தெரியாது, அவன் நினைச்சான். உடனே நல்லா காத்தடிச்சு
இவ்வளவு நல்ல காத்து அடிக்குது, இப்ப மட்டும் கொஞ்சம் மோர் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு மோர் 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 ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. லண்டன்ல கூட அப்படி மோர் கிடைக்கும், அப்படி இனிமையா, அவ்வளவு குளிர்ச்சியா மோர் குடிக்கிறான். நல்லதா மோரெல்லாம் கிடைக்குது, சோறு மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும்னு ஒரு பரபரப்புன்னு ஒரு பெரிய, இந்த மாயா பஜார் படத்துல வருது அது மாதிரி தலைவாழை இலை போட்டு 5 கறி 5 கூட்டு பொரியல், அதுக்கப்புறமா ஊறுகாய், சாம்பார், ரசம், பாயசம், வடை எல்லாம். இன்னைக்கு நமக்கு சாப்பாடு மத்தியானம் கிடைச்சது இல்லை, அது மாதிரி எல்லாத்தோடையும் சாப்பாடு. அப்பவாது யோசிச்சிருக்கோம், நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு யோசிக்கணும். இல்லை அவனுக்கு இருந்த பசியில யோசிக்கிறார், நல்ல வளைச்சு எடுத்தா இல்லை கட்டி சாப்பிட்டா, அப்புறம் அப்பா நல்ல தூக்கம் வருது, ஒரே ஒரு கட்டில் இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல தங்க கட்டில், இதுல ஒரு மெத்த மாத்திரம் இருந்தா எப்படி இருக்குன்னு உடனே மெத்த வந்து அதுல ஏறி உட்காந்தான். கால் அமுத்தி விட ஒரு பெண் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இது மட்டும் நீ சரியாதான் இருந்த. உடனே ஒரு அழகான பெண் வந்துட்டா, திடீர்னு ஒரு பெண்ணு வந்துட்டாலே அவ பூதமா இருக்குமோன்னு நினைச்சான். அவ பூதமாய், இந்த பூதம் நம்மளை அடிச்சிருமோன்னு நினைச்சான். அடிச்சு கிடைப்பது கற்பக மரமாகவே இருந்தாலும் என்ன கேட்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறுகின்ற புத்தி இல்லாவிட்டால் தப்பு தப்பா கேட்கும். கொடுக்கிற விநாயகர் இருந்தாலும் கேட்பதை சரியா என்ன கேட்கும். அதுதான் நான் இவ்வளவு நேரமா பேசி என்ன கேட்கணும், இறைவனிடம் என்ன கேட்பது என்று நமக்கு தெரியாது. உண்மையில் பரிபூரண ஸ்வரூபமாய் இருக்கிற விக்கிரகங்களின் முன் போகிற போது உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். வெளியில பெரிய லிஸ்ட் போட்டுட்டு போகும், சில பேர் எழுதிலாம் வச்சு கேட்க மறந்துடுவேன். என் பையன் 3ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், இந்த பக்கத்து வீட்டு ஆளுக்கு வேலை உடனே போகணும், எதிர் வீட்டு ஆளோட நான் பெரிய கார் வாங்கணும், லிஸ்டே போடும். லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வேண்டிக்கணும் தான் போகும். அந்த மூர்த்தி ஸ்வரூபத்தை பார்க்கிற போது பல சமயங்களில் அந்த இடத்தில் எதை வேண்ட நினைக்கிறோமோ எதையுமே வேண்டாமல் திரும்புவோம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு உண்டு. திருப்பதிக்கு போகிற போது அங்க இருப்பதே நமக்கு சில வினாடிகள் தானே பார்க்க முடியும், சில வினாடிகள் தான். இந்த வினாடிகளுக்குள் இதெல்லாம் கேட்கணும் என்று யோசித்துக் கொண்டுதான் போவேன். போகிற போது பாசுரங்களை சொல்லி கொண்டு போவேன். அவரை பார்ப்பது ஒரு 5 வினாடி 10 வினாடி தான் நமக்கு கிடைக்கும். அதுல இதைதான் கேட்கணும், இதை கூட எனக்குன்னு கேட்கணும்னு தான் போவேன். ஆனால் அநேகமாக வெளியே வருகிற போது ஐயோ கேட்கவே இல்லை. இந்த ஸ்வரூபத்தை பார்க்கிற போது நாம் கேட்க நினைப்பவை எல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்களாக போய்விடும். இதுதானே இதையா போய் கேட்கணும். அதுக்கு என்ன கேட்கணும்? உருவாய் பிறக்கினும் புண்ணிய நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் கேட்டார் திருநாவுக்கரசர். முதல்ல பிறவி வேண்டாம்னு கேட்கல பாருங்க. பிறவி வேண்டாம்னு தானே இவங்க எல்லாம் கேட்பாங்க, நாம நினைக்கிறோம். நாயன்மார்கள் என்ன கேட்டிருப்பாங்க? இந்த பிறவி வேணாண்டா சமீபத்துல 20 வயசுலயும் சொல்றான், இருந்தோம் பிறந்தோமோன்னு. அதெல்லாம் 70 வயசுல சொல்ல வேண்டியது, 20 வயசுலயே சொல்றோம். இதுக்குதான் பிறந்தேன்னு தெரியலன்னா சொல்றாரு சுவாமி. பிறவி வேண்டாம்னு கேட்கல, ஏன்னா மலித்த பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு அவர் தானே சொன்னாரு. எதற்காக மலித்த பிறவி? இந்த பிறவி எனக்கு வேணும், வேண்டுவதே இம்மாநிலத்தையே உதித்த உருவமும் ஒப்பை செவ்வாயில் குமிழ் சிறப்பும், அதை பார்க்கறதுக்கு இந்த பிறவி வேணும்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, அப்படி சரி நீ பிறந்துட்ட, ஆனா நீ மனுஷனா பிறக்கலன்னா நீ என்ன பிறவி வரும் யாரு தெரியும்? நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பிறவி இருக்க எவ்வளவு அபூர்வமானது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் வீணடித்துக் கொண்டிருக்கு. அப்படிதானே? அப்படிதானேங்க? அரியது கேட்டு முருகன் 4 கேள்வி கேட்டதா சொன்னேன்ல அவையார். நான் நடுவில் அப்படி குவிஸ் 4 கேட்டான்ல. இன்னொன்று அரியது எது? முருகன் கேட்கிற அவை. அரிது அரிது
மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலை எது அரிது? ஊர் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அவையுடைய பாட்டினுடைய அழகை பாருங்க. அப்படி படிப்படியா போகும். அது நேரம் போய் மேல கொண்டு வைக்க மாட்டேன். லிப்ட் இல்ல, படிக்கட்டு ஒன்னா தான் போனோம். நம்ம சைவமும் அப்படித்தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது ஒரு படிக்கட்டு பாருங்க. மாற்று மதத்தில் இருக்கிற சில பேர் நம் பிள்ளைகளிடம் கேட்கிறார்கள், இவ்வளவு தெய்வம் எதுக்கு உங்களுக்கு? நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும்? வீட்டுக்கு வந்து மாம் I don't know what to answer. ஏன்? நமக்கு பதில் தெரிஞ்சாதானே நம்ம பிள்ளைக்கு பதில் தெரியும். நமக்கே தெரியலையே, பிள்ளைக்கு எப்படி பதில்? எனக்கு இவ்வளவு தெய்வம் இருக்கு. ஆமாப்பா இருக்கு, எனக்கு எல்லாம் தெய்வம். எனக்கு இந்த கோயில் வாசல்ல ஒரு மரம் இருக்க, அது சாமிடா. எனக்கு அது எங்க சாமி. எங்க ஊர் காவல் தெய்வம் ஒண்ணு இருக்க, பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு, அது எங்க சாமி. எங்க ஊர் மண்ணே எனக்கு சாமி. யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்க மண்ணு தான் உங்களுக்கு சாமி. மண்ணை கட்டிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். ஊரை விட்டு கிளம்புற போது எதையும் எடுக்க முடியல. ஏன்? 2 நாள் 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல போன எதை எடுப்ப, எதை வைப்ப, எதை எடுப்பீங்க? அது எதையும் எடுக்க முடியாத நேரத்திலோ மண்ணை கட்டிட்டு வந்து 35 வருஷமா வீட்டுல மண்ணை வச்சிருக்கிற ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். மண்ணே சாமி. எனக்கு உருவம் தான் சாமி. உனக்கு யார் சொன்னதுப்பா? எனக்கு எல்லா சாமி. காணுகிற எல்லாவற்றிலும் கடவுளை காட்டுகிற ஒரு மதம் என்னுடைய மதம். காணுகின்ற ஒவ்வொருவரிலும் கடவுளை காணுகிற பார்வையை என்னுடைய மரபும் என் மண்ணும் என் மதமும் என் சமயமும் எனக்கு கொடுத்திருக்கிறது. வேற யாருக்கு கிடைக்கிறது? யாரு? எல்லாம் கடவுள் தான்ப்பா. எல்லா கடவுளுக்கும் நாங்க ஆடுவோம், பாடுவோம். ஒரு ஊர்ல வந்து சூடத்தை ஒருத்தன் சாப்பிடுவோம், ஒரு ஊர்ல சன்னிதியை ஒருத்தன் சுத்துவோம், ஒரு ஊர்ல ஒருத்தன் புரளுவோம், ஒரு ஊர்ல ஒருத்தன் உருளுவான். இரவு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பண்றீங்க. நாங்க எதுவும் செய்வோம் எங்க சாமிக்காக. எல்லாம் செய்வது முதல் படி. அதிலிருந்து நாங்கள் நினைத்தவர்கள் அங்கே இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. இது ஒன்றும் எக்கானமி, பிரீமியம் எக்கானமி, பிசினஸ் கிளாஸ் எல்லாம் கிடையாது. எல்லா கிளாஸ்லயும் ஒரே கிளாஸ் தான். உனக்கு ஏது முடியுமா அந்த இடத்துல நீ இருந்துக்கோ. சரியே தான் உனக்கு முடியுமா, அங்க இரு. கடவுள் அங்கேயும் உனக்கு காட்சி தருவார். அப்புறமா பல தெய்வங்களை வணங்குவார். அப்புறம் அடுத்தபடி கிரியை, சம்பிரதாயம். இப்போ இப்படித்தான் செய்யணும், கொடிமரத்தை இப்படித்தான் செய்யணும்னு ஒரு சம்பிரதாயம். கொடிமரையை நீக்கணும், படுத்தாப்புல செய்யறதுன்னு ஒருத்தர் செய்யக்கூடாது. கிரியைன்றது இதனால் இப்படி செய்ய வேண்டும். கிரியை. கொடிமரம் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அதை அந்த திருவிழா முடிந்த பிறகு அந்த கொடியை எடுப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அடுத்த கொடி கட்ட மட்டும் அதை எப்படி வைக்கணும்ன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. அந்த முறைகளை எல்லாம் பின்பற்றுவது கிரியை. அதுவும் வேணும், அதை தாண்டி போகலாம். யோகம். யோகம் என்ற நிலை வருகிற போது கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, போனாலும் மகிழ்ச்சி அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து முருக விம்மி களி மிகுந்து அந்த கரணங்கள் கரை புரண்டு ஓடும். யாருக்கு வந்தாலும் அபிராமி பட்டுக்கு அப்படித்தான் வந்தது. அபிராமி பட் கோவில்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அபிராமிய அவர் பார்க்கல. எந்த அபிராமிய? சிலையா இருக்கிற அபிராமிய பார்க்கல. தன் நெஞ்சத்து கண்ணுக்குள்ளே இருந்த அபிராமிய அவர் பார்த்து கொண்டார். கண்ணை மூடிட்டு இருந்தாரு. விம்முகிறார், புலம்புகிறார், அழுகின்றார். ஏன்? கண்ணை திறந்த எதிரிலேயே தான் இருக்கு. அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அபிராமிக்கு. அவ்வளவு பார்க்கல. தன் நெஞ்ச கண்ணுக்குள்ளே இருந்த அபிராமியை பார்க்கிறார். அன்னைக்கு அமாவாசை. அவர் பார்த்த அபிராமியோ பௌர்ணமி நிலா போல ஜொலிக்கிறார். எங்க இருக்கிற அபிராமி? இந்த இடத்துல நெற்றி பொட்டுல உள்ள பாக்குறார்.
அவருடைய வேலையே பஞ்சாங்கம் படிக்கிற வேலை. திடீர்னு ராஜா ஏன் வந்து இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்டான்னு சில பேர் கேட்கிறாங்க. இந்த ராஜா என்ன அவ்வளவு வேலை இல்லையா? திடீர்னு ஒரு ஆள்கிட்ட வந்து இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்பாங்க. அவருடைய வேலையே பஞ்சாங்கம் படிக்கிற வேலை தான். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. இந்த பஞ்சாங்கத்திலே இருக்கிற 5 அங்கங்களையும் சொல்லுவதற்கென்று கோவிலில் ஆட்கள் இருந்தார். அவர் வேலை அதுதான். அதனால ராஜா வந்து கேட்கிறார், இன்னைக்கு என்ன திதி? இன்னைக்கு அமாவாசை. அவர் என்ன சொன்னாரு? பௌர்ணமின்னு. அவனுக்கு கோவம். நல்லா யோசிச்சு சொல்லு, ஒரு தடவை தான் கேட்பேன். நம்ம கிளாஸ்ல டீச்சர் கேட்கிறாங்க, சரியா சொல்லு அப்படின்னாலும் என்ன ஏற்கனவே சொன்ன ஆன்சர் தப்புன்னு. சரியா சொல்லுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல வீட்டுக்காரமா கேட்கும். யாருக்கும் அந்த அனுபவம் ஏதாவது ஒண்ணு கேட்கும், நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்வீங்க, சொல்லி மாட்டிப்பீங்க. இப்ப 2வது தடவை கேட்டா உஷாராயிடும். முதல் தடவை நீங்க சொன்ன தப்புன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சுன்னு அந்த மாதிரிதான் கேட்டேன். 2வது முறை கேட்டா பௌர்ணமிடா போடான்ட்டு. அதனாலதான் அவர் நெருப்புல போடணும்னு அவன் சொன்னான். தன்னுடைய காதிலே இருக்கிற தோட்டை அம்பிகை தூக்கி எறிந்தால் அது பௌர்ணமி நிலாவாகும். இதுதான் யோகம். நெஞ்சத்துக்குள்ளே நினைத்து 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 விரும்புவது. இதற்கும் அடுத்த ஒரு கட்டணம் யோகத்துக்கும் அடுத்தது ஞானம். எல்லாவற்றையும் கடந்து இந்த பிரபஞ்ச பெரு வழியிலே நீந்தி கொண்டிருக்கிற ஒரு உயிராக தன்னை உணர்வது, தானே அந்த பரம்பொருள் என்று பரம்பொருளோடு கலந்து இந்த 4 நிலையில நாம எல்லாம் எங்க இருக்கோம்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி, ஆனால் எதிலே இருந்தாலும் கடவுள் உனக்கு அருள் செய்வார் என்பதுதான் இந்த நம்முடைய மதம் நமக்கு சொல்லுகின்ற பேருண்மை. கணபதி கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று தெரிவதற்கே ஒரு ஞானம். அந்த ஞானத்தை யார் கொடுப்பது? அதையும் கடவுள் தான் கொடுக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ். அவருடைய அருள் இருக்கணும் பாருங்க. சரியானதை கேட்கறதுக்கான அறிவையும் அந்த கடவுள் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம். இதெல்லாமே பாருங்களேன், எல்லா இடத்துலயும் அசுரர்கள் இருக்காங்க, கடவுள்கள் போய் அவங்கள கொல்றாங்க. இதே உங்க கதைகள் எல்லாமே இப்படி இருக்கு. எல்லாமே ஒரு உருவகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கஜமுகாசுரன் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருந்து நான் தான் எல்லாம்னு இருந்தான். இவர் இதை சொல்லும் போதே உங்களுக்கு யாருடைய நினைவுலாமோ உங்களுக்கு வரும். அப்படித்தானே? யாரும் நான் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். நான் இல்லாம இந்த உலகமே இல்லைன்னு நினைக்கிறவன் அவன் தான் கஜமுகாசுரன், அவன் தான் சூரபத்மன், அவன் தான் ராவணன். அப்படிலாம் இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு நினைவூட்டல் தான். கஜமுகாசுரன் தவம் இருந்தான். சிவபெருமான் தவத்துக்கு இறங்கி வந்தார், வரம் கொடுத்தார். என்ன வரம்? எந்த ஆயுதங்களாலும் நீ அழிக்கப்பட முடியாது என்கின்றவர். என்ன ஆயுதம்? சூலம், கத்தி, வில்லு, அம்பு, வாள், எந்த ஆயுதத்தாலும் உன்னை அழிக்க முடியாது என்கின்ற வரத்தை கொடுத்தார். உடனே ஆணவம் தலைவிரித்து ஆடியது கஜமுகாசுரனுக்கு. தேவர்கள் எல்லாம் வழக்கம் போல கதறி அழுதார்கள். சிவபெருமானிடம் போய் சொன்னார்கள், நீங்க தானே வர கொடுத்தீங்க சாமி, தேவையில்லாத ஆளுக்கு தேவையான வரத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு. உடனே விநாயக பெருமானை பார்த்து, நீ போய் அந்த அசுரனை அழித்து விட்டு வா என்று சொன்னார். விநாயகர் போருக்கு புறப்பட்டார். அப்படி ஜொலித்து கொண்டு கிளம்புகிறார். அந்த போர் நடக்கிறது. எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்து எடுத்து வீசுகிறார். அவனுக்கு அழிவில்லை, சிரித்து கொண்டு நிற்கிறார். தேவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயுதங்களினால் அழிவில்லை என்று. தன்னுடைய அந்தத்தையே எடுத்து கஜமுகாசுரன் மீது எரிய, கஜமுகாசுரன் ஒரு பெரும் பெருச்சாளி வடிவத்தை எடுக்கிறார். தன்னுடைய ஞான கண்ணினால் அந்த பெரும் பெருச்சாளி வடிவத்தை பார்க்கிறார். அது அப்படியே குறுகி 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 சின்ன மூஷிகமாகி விடுகிறது. ஆணவத்தை இழந்து விடுகிறது. ஆணவத்தை இழந்து விட்ட கஜமுகாசுரனை மூஷிகமாக்கி தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார் விநாயகர். என்ன ஒரு தத்துவம் பாருங்க. அழிப்பது அல்ல, மாற்றுவது. ஆணவத்தை மாற்றுவது,
அறியாமையை மாற்றுவது. அதுதான் விநாயக பெருமான் நமக்கு சொல்லி தருகின்ற மாபெரும் வாழ்க்கையை வாழ்வதற்கான. சில பேரை எதிரிகளாக நினைத்து கொண்டு ஒரு முழு வாழ்க்கையே சில பேர் கழித்து விடுகிறார். நாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி யாரையாவது? நான் பார்த்துருக்கேன். அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, நாத்தனாரோட நான் பேசுனேன். ஏங்க ஏன் பேச மாட்டீங்க? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய், உங்க வீட்டுல கல்யாணம் வந்தது, நான் போய் நின்று வடச்சட்டியிலே வெந்து வர்றவங்களுக்கெல்லாம் வடை சுட்டு போட்டு இலையிட்டு எச்சிலிட்டு எடுத்து எல்லா வேலையும் பண்ணேன். சிலை எனக்கு வச்சு கொடுத்தாங்க பாரு. என்ன வச்சு கொடுத்தாங்க? வெறும் 10 பவுண்ட் வச்சு. அதுல இருந்து அவங்கள நான் பேசுறதே இல்லை. அப்படியா? எவ்வளவு போன மாசம் கல்யாணம் ஆச்சா? இல்ல இல்ல போன வருஷமா? இல்ல இல்ல இப்ப எப்ப கல்யாணம்? அது ஆச்சு 20 வருஷம். 20 வருஷமா 10 பவுண்டையே நினைச்சிட்டு வாழ்ந்துரு. படையப்பா படத்துல நீலாம்பரி இருந்த மாதிரி. என்ன ஒரு வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்மை காயப்படுத்துகிறவர்கள், கஷ்டப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், நம்முடைய இருப்பையே மதிக்காதவர்கள், இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களை மாத்திரமே நினைத்து கொண்டு குமுறிக்கொண்டு பொறுமிக்கொண்டு ஒரு முழு வாழ்நாளையும் பகையிலே கழித்தவர்கள் தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடரா என்ன பண்ண? எங்க நாத்தனாரோட சண்டை போட்டுட்டு இருந்தேன் 25 வருஷமா. சில விஷயங்களை கடக்க வேண்டும், சில விஷயங்களை விலக்க வேண்டும், சில விஷயங்கள் இருப்பதே நினைக்காமல் வாழ வேண்டும். அதனால கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது கிடைக்க கூடாது, எங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஒருத்தனுக்கு கிடைச்சது அவன் வேற ஆபீஸ்க்கு மாறணும்லாம் கேட்காம நாம் கடவுளிடம் கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ரொம்ப அழகா ஒரு ஆங்கில கவிஞன் அப்படி சொன்னான், என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றுவதற்கான சக்தியை கொடு. அதனால என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றுவதற்கான சக்தி, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுவதற்கான சக்தி, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று பகுத்து கொள்ளுவதற்கான அறிவு. இந்த 3ஐ கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்டா எல்லாத்தையும் விநாயகரை பார்த்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாத்தையும் மாற்றலாம்னு நம்ம நினைக்கிறோம். முடியாது. 20 வயசுல உலகத்தையே மாற்றலாம்னு நினைக்கிறோம். ட்ரம்புக்கு கூட நான் தான் லெட்டர் எழுதிக்கேன். எல்லாத்தையும் மாற்றலாம் நம்புறோம். 70 வயசுலதான் தெரியுது என்ன மாத்திர நான் மாத்திக்க கூட என்னால முடியல. மாற்ற முடிந்ததை மாற்றலாம், மாற்ற முடியாததை அக்செப்ட் தான் பண்ணணும். அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க போடு. 2 வரையில உறவுகளை பற்றி, இது யாருக்காக வேணா இருக்கலாம், உறவுகளுக்குன்னு கூட நம்ம எடுக்கணும். சில உறவுகள் கூடவே இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும், அள்ளியே இருக்க முடியல, கூடவும் வச்சுக்க முடியல, அதான் செய்யறதுன்னே தெரியல. வள்ளுவர் சொல்றாரு அசஸ் பண்ணு. எப்படி அசஸ் பண்ணு? எனக்கு தெரியல, அசஸ் பண்ண. குணம் நாடி முதல்ல பிறகு பாசிட்டிவ். குணம் நாடி ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காது. யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணு கூட எங்க மாமியார் இல்லைன்னு அதாவது இருக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி, அந்த உண்மைதான் அழகு. குற்றமும் நாடி, குணத்தை மாத்திரமல்ல குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி. 2த்துல எது அதிகமா இருக்கு? இப்படி யோசிச்சிருப்போமா? எந்த உறவை பத்தியாவது இப்படி யோசிச்சிருப்போமா? குற்றங்களை மாத்திரமே நாடுகிறோம், திரும்ப திரும்ப குற்றங்களை தான் நாடுகிறோம். 2த்தையும் நாடி இவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. எது அதிகமா இருக்கோ அதை நினைவு. குற்றம் தான் அதிகம்னா ஒண்ணு விலகு, இல்ல மாற்று. 2ம் முடியலையா தனியா போயிரு. ஆனா குணம் தான் அதிகம்னாக்க என்ன செய்ய முடியும்? நம்மள அவங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்கல்ல, நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் என்னன்னு எப்பவாவது நாம யோசிச்சிருக்கோமா?
சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் சாட்டுகையில் மற்றும் 3 விரல்கள் புத்தன் மார்பினை காட்டுது பாருன்னு கண்ணதாசன். அந்த குணம் வரத்துக்கு என்ன தேவைன்னா பகுக்கிற அறிவு தேவை. மாற்ற முடிந்தது எது, மாற்ற முடியாதது எது என்று பகுக்கின்ற அறிவு தேவை. அந்த அறிவை விநாயகர் பெருமானிடம் கேட்க வேண்டும். எனக்கு பணம் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு பிஆர் வேணும் என்றெல்லாம் கேட்பதை விட இதை பகுத்துக் கொள்ளுகிற அறிவை கொடு என்று இந்த மகாகவி சொன்னா கற்பக விநாயகர் கடவுள். காட்டுக்கு போய் கேட்க கூடாததை கேட்டு பூதத்தால் அடிபட்டானே அவனை நினைவு வச்சுக்கணும். கேட்க வேண்டியதை கேட்டா கொடுக்கும்படி கொடுப்பார். கற்பக விநாயகர் கடவுளை போற்றி சிற்பமோன தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க, ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க, படைப்பு கிரையவன் பண்டவர் நாயகன் இந்திரன் குரு என் இதயத்து ஒளிர்வார், சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைக்கும், குணமதி பலவாம் கூற கேளி உச்சவி திறக்கும், அகக்கண் ஒளி தரும் அக்கினி தோன்றும் ஆண்மை வலியும், திக்கலாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம், கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம், விடத்தையும் நோவையும் வெம்பகை எதனையும் துச்சம் என்றெண்ணி துயரில்லாத இங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம், அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இத்துணர் வீரே என்று மகாகவி. கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம். கச்சவி அப்படின்னா பாம்பு அர்த்தம். கச்சவி பாம்புக்கு செவி கிடையாது, ஆனா கண்ணுதான் அதற்கு செவி. கண்ணே செவியாக இருப்பதால் கட்செவி என்று பேர். பாம்ப கையில எடுக்கக்கூடிய தைரியத்தை யார் கொடுப்பார்னா கற்பக விநாயகர் கடவுள் கொடுப்பார். ஏன் அச்சம் தீரும் அமுதம் விளையும் என்று மகாகவி பாரதி பாடிய கற்பக விநாயகர் கடவுள் இங்கே இருக்கிறார். ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு கேள்வியை தமிழ்நாட்டிலே சில பேர் கேட்கிறார். இலங்கையில அதை யாரும் கேட்கிறது எனக்கு தெரியும். விநாயக பெருமான் தமிழ் கடவுளா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு கதை என்னவென்றால், கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பு பல்லவர்களினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. நரசிம்மவர்ம பல்லவர் அரசராக இருக்கிறார். அவர்தான் மாமல்லபுரத்திலே சிற்பங்களை, அவரும் அவருடைய தகப்பனாரான மகேந்திரவர்ம பல்லவர் தான் மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை அமைத்த பேரரசர்கள். இவர்கள் மீது படையெடுத்து வந்தால் மத்திய இந்தியாவிலே இருக்கிற புலிகேசி என்ற சாளுக்கிய மன்னன். அதனால நரசிம்மவர்ம பல்லவர் அவனை பழி வாங்குவதற்காக பதிலுக்கு படையெடுத்து வாதாபிக்கு போனார். வாதாபி என்ற ஊர் போனார். அங்கே போய் அந்த நாட்டை வென்று திரும்பி வர்ற போது இந்த வாதாபி என்கின்ற நகரத்திலே இருந்த ஒரு பெரும் விநாயகர் சிலையை அவர் பார்க்கின்றார். அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகின்றார். இங்கே கொண்டு வந்து கோவில்களிலே இருப்பதுதான் அங்கே பிள்ளையார்பட்டியிலே இருக்கிற விநாயகரனுடைய உருவம் போன்ற ஒரு உருவத்தை கொண்டு வர. இதற்கு பிறகுதான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிலே ஆரம்பித்தது. அதற்கு முன்பு கிடையாது என்று சில பேர் சொல்றாங்க. அது சரியான தகவல் அல்ல என்று எனக்கு விநாயகர் வழிபாடு எல்லா காலத்திலும் 5 கரந்தனை, ஆனை முகத்தனை, இந்து நிலம்பரை போலும் ஈச்சனை, நந்தி மகந்தனை, யானை கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு. யார் எழுதினது இந்த பாடல்? திருமூலர் பாடல். திருமூலர் காலம் என்ன? திருமூலர் காலம் என்ன? யோசித்து பாருங்க. நாம சொல்கிறோம் பல்லவர்களினுடைய காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. திருமூலருடைய காலம் அதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பு. அப்ப திருமூலர் விநாயகரை பற்றி இதை எழுதியிருக்கிறார் என்றால் விநாயகர் வழிபாடு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. சங்க பாடல்களிலே ஏன் இல்லை என்றால் சங்க பாடல்களில் சிவபெருமானை பற்றி கூட தான் செய்திருக்கிறார்கள். சிவபெருமான் வழிபாடு இல்லைன்னு முடிவுக்கு வந்துவிட முடியுமா? திருமூலர் எழுதிய பாடல் நம்முடைய கையில ஆதாரமாக நிற்கிறது. தமிழ் கடவுள் விநாயகர். அப்போ வாதாபியிலிருந்து அவர் ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா, அவரு திருவெண்காடு என்ற கிராமத்தை சேர்ந்த பரஞ்சோதி என்பவர் தான் பல்லவர்களிலே
நரசிம்மவர்ம பல்லவரனுடைய சேனாதிபதியாக இருந்தார். அந்த ஊரை சேர்ந்த அவர் அந்த இடத்திலே தான் கஜமுகாசுரனுக்கும் கணபதி கடவுளுக்குமான யுத்தம் நடந்ததாக சொல்லுகிறார். பல வரலாறு அப்படி இருக்கிறது. அவர் ஊரில் ஏற்கனவே வழிபட்டு வளர்ப்பட்டு வந்த பிள்ளையாரை வாதாபியிலே பார்த்தால் நமக்கு அப்படித்தானே இருக்கும். நீங்க உங்க ஊர்ல எப்பவுமே பாக்குற ஏதோ யானை உங்க ஊர்ல பாக்குறீங்க. லண்டன்ல யானை இருக்கா? சூழல் பொதுவா யூகேல கிடையாது, நம்ம ஊர்ல உண்டு. இப்ப நீங்க யூகேல ஒரு யானை பொம்மை பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எவ்வளவு யானையை பார்த்துருக்கோன்னு ஒரு பொம்மையை ஆசையா வாங்குவீங்க தானே. அது மாதிரி அவர் ஊரில் ஏற்கனவே வழிபட்டு பாடப்பட்டு வந்த விநாயகரை வாதாபியிலே பார்த்த உடனே நம்ம ஊர் கடவுள் இங்கே இருக்காருன்னு அந்த சிலையை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஒரு யுகத்திலே சொல்லி இந்த வழிபாடு என்றைக்கும் இருக்கு. அவ்வைக்கு அருள் தந்தவர் இந்த விநாயகர் கடவுள். எப்படின்னு கேக்குறீங்களா? அவதான் பாடிட்டாளே, பாலும் தெளித்தேனும். எவ்வளவு புத்திசாலி பாருங்க. 4 தராளம், 4 தரேன்றா. பால், தெளித்தேன், பாகு. பாகுன்னா நம்ம வைக்கிற வெள்ளைப்பாகு, அதான் பாகு. பருப்பு, பருப்புன்னு எனக்கு துவரம் பருப்பா, சிறுபருப்பு. பாயசத்துக்கு அதுதான் போடணும். இந்த 4ஐயும் போட்டு 4ஐயும் உனக்கு தரேன். நான் 4 தரேன்ப்பா, நீ எனக்கு 3 தந்தா போதும். உடனே நம்ம பரவாயில்லையே 4 தந்துட்டு இவன் என்கிட்ட 3 தான் கேட்கிறாரு, கடவுள் என்ன கொடுத்துருவாராம். என்ன 3 வேணும்? நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்ட்டா. நான் 4 தரேன், நீ 3 தரேன்னு சொல்லுகிற ஒரு வியாபாரியா என்ன அவ்வை? அதெல்லாம் நாம செய்வோம். அவ்வை ஞானத்தினுடைய வடிவம். அவ என்ன சொல்ற தெரியுமா? நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இயல், இசை, நாடகம் என்று 3 பிரிவுகளை கொண்ட தமிழை எனக்கு தா. நீ தமிழனுடைய அறிவை எனக்கு தந்தால் பால் போல, தேன் போல, வெள்ளப்பாகை போல, பருப்பை போல இனிமை கலந்த தமிழ் கவிதைகளை நான் உனக்கு தருவேன். அதுக்கு அர்த்தமே தவிர பாலை கொடுத்தா, தேனை கொடுத்தா, பாயசத்தை கொடுத்தா தமிழை வாங்கினான்றது கிடையாது. நீ தமிழ் அறிவை கொடுத்தால் இனிமையான தமிழ் பாடல்களை உனக்கு தருவேன்னு தான் அந்த பாடலுக்கு பொருளாக இருந்திருக்க வேண்டும். அந்த அவைக்கு விநாயகர் எப்படி அருள் செய்தார் என்று நினைத்தால் நமக்கு சிலிர்க்கும். கொஞ்சம் சைவத்தினுடைய கதைகளுக்குள்ளே போக வேண்டும். 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்கியமான, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். 2 பேரும் ரொம்ப 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 நண்பர்கள். எப்படி நண்பர்களானார்கள் என்றால், சேரமான் பெருமாள் நாயனார் எத்தனை பெருமைக்குரியவர் என்றால், அவர் இருக்கிற இடத்திலே, அவர் சேர நாட்டை சேர்ந்தவர், தினமும் தன் மனத்தால் சிதம்பரத்திலே இருக்கிற நடராஜ பெருமானை நினைத்து பூஜை செய்வார். பூஜை முடிந்து ஆரத்தி எடுத்த உடனேயே சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் தன்னுடைய தூக்கிய காலிலே இருக்கிற சிலம்பை அசைப்பாராம். அந்த ஓசை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கேட்குமா. அது கேட்டதான் பூஜை முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பூஜை மணி இவர் அடிச்சு முடிச்சோட அந்த சிலம்பு ஓசை கேட்கும். ஒரு நாள் கேட்கல. இவர் வெயிட் பண்ணி பார்க்கறாரு, சூப்பர் மனு சீரியல் கேள்வி பார்த்து பிஸியா இருக்கிறா, ஏன் இன்னைக்கு கால் சிலம்பு சத்தமே கேட்கல அப்படின்னு நாம இருந்தா நினைப்போம். அவர் நினைத்தாராம், என் பூஜையில் பிழை இருக்கிறது என்று சேரமான். ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற சிலம்பின் சத்தம் இன்றைக்கு கேட்கவில்லையே, என் பூஜையிலே பிழை இருக்கிறது என்று நினைத்து தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள போனார். நீங்க பெரிய புராணத்து கதைகளை பார்த்தீங்கன்னா, பூஜையில் வழிபடுகின்ற முறையில் அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட தொண்டில் ஏதாவது தடை வந்தால், பிரச்சனை வந்தால், தன் உயிரை விடுவதற்கு தயங்காதவர்களாக 63 நாயன்மார்கள் இருப்பார். 60 இன்னைக்கு வரல பாச, நாளைக்கு பார்த்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்வது. அரைகுறை வேலைன்றது இருப்பது தொண்டு இல்லை, தெரிஞ்சுக்கிங்க. அரைகுறை இவ்வளவுதான் முடிஞ்சு, இன்னைக்கு 2 பேருக்கு தான் சாப்பாடு, மத்தவெல்லாம் நாளைக்கு கிடையாது. வந்தவர்கள் எல்லாருக்கும் சோறு. இளையாங்குடி மாறனார் என்ன பண்ணிட்டாரு? வீட்டு கூரையிலே இருந்த குச்சியை எடுத்து விறகு போல ஒடித்து அடுப்பை பத்த வச்சார். டாக்டர் சொல்லிருக்கலாம்ல, யோ எனக்கே ஒண்ணு இல்லை, நீ இப்ப இந்த நேரம் வந்தியா, மழையில வந்தியா, நீ ஏதா இருந்த கொண்டு 2 பேர் சேர்ந்து சாப்பிடு சொல்லியிருக்கலாம் தானே. வருபவர்களுக்கும் உணவு கிடையாது,
வருபவர்கள் எல்லாருக்கும் உணவு. இங்கே முதலில் வருகிற 20 பேருக்கு உணவு வழங்கப்படும் கிடையாது. அத்தனை பேர் தொண்டு என்பது முற்றிலும் இருக்க வேண்டும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என் பூஜையிலே தான் குறை, இன்றைக்கு சிலம்ப சத்தம் கேட்கவில்லையே என்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போனான். அப்ப நடராஜ பெருமான் சொன்னார், அப்பப்பா அப்படின்னு சிலம்ப அசைத்து ஒலி கேட்கிறது. பூஜையை முடிச்சு விட்டு கேட்டார், இன்னைக்கு ஏன் சாமி இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், அப்பா நான் எப்போ சீக்கிரம் வந்துடுவேன், இன்னைக்கு என் கோயிலுக்கு நம்பியார் ஊரார் வந்து விட்டார். அவர் தான் சுந்தரமூர்த்தினார். அவர் பாடிய தமிழ் பாடல்களினுடைய இனிமையில் என் மனம் ஈடுபட்டதால் என்னுடைய சிலம்பை அசைக்க தாமதமாகிறது. அவர் யாரு சாமி? இவர் அவரை தேடி போறார். இவர் போறதுக்குள்ள அவர் திருவாரூருக்கு போறார், இவர் திருவாரூருக்கு போறார். 2 பேரும் நண்பர்களாகி விட்டார். சேரமான் பெருமாள் சொன்னார், நம்பியாரூர் உன்னை விட்டு பிரிந்து இனிமேல் வாழ முடியாது, எங்க ஊருக்கு திருவிஞ்சை களம் அவருடைய ஊரு, என் ஊருக்கு வந்துரு, நான் உனக்கு மாளிகை கட்டித்தரேன், நீங்க அங்கேயே இருந்து சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டார். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி அங்கேயே இருக்கார். இவர் ஒரு நாள் சேரமான் பெருமாள் காலையில, அப்பா அரசவைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லி அரசவைக்கு போறார். இவர் போற நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திரும்பவும் கைலாயத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்காக அங்கிருந்து யானை வந்து, வெள்ளை யானை. இந்த யானைக்கு பேர் ஐராவணம். ஐராவதம் கிடையாது, ஐராவதம் இந்திரனுடைய யானை. இது கைலாயத்திலே இருக்கிற வெள்ளை யானை ஐராவணம். ஐராவணம் என்கின்ற யானையோடு கைலை மலையிலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து கொண்டு போவாங்க. இவர் யானை மேலே போகாது. சேரமான் பெருமாள் எல்லா அவை கட்ட சபையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அங்க பாடி, இங்க எங்க ஊர் நிகழ்ச்சியில பார்க்கல, அதனால உங்களுக்கு தெரியாது, எல்லாம் அங்க பாடி எல்லாம் முடிந்து இவர் வந்து பார்த்தா நண்பரை காணும். அவர் ரிவர்ஸ்ல போறாரு, இவர் ஃபார்வர்ட்ல போறாரு. இவங்க 2 பேரும் போறவங்க சும்மா தானே போகணும், கைலாயத்துக்கு போற வாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைக்கும், அது குதிரையில யானையில ஏறி போற வழியில அவை பாட்டி பூஜை பண்ணிட்டு, பாட்டி நீ வரலையான்னு சும்மா போயிட்டு தானே, பாட்டி நீங்க எங்க போறீங்களா பேராண்டிங்களா, நாங்க 2 பேரும் கைலாயத்துக்கு போறோம், சரி நீங்க போங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உடனே பிள்ளையாருக்கு தான் பூஜை பண்றேன், பிள்ளையாருக்கு தான் பண்றேன். பிள்ளையார் கேட்டாரு, என்ன பாட்டி கைலாயத்துக்கு போகணுமா? போய் சொன்னாலா, நான் எப்பா அங்க போனோம், உனக்கு பூஜை செய்கிறேனே, இதுதான் எனக்கு கைலாயம் என்று அவை பாட்டி எழுப்பி மேலே இருக்கிற சகஸ்ராரம் என்கின்ற 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரையை அடைகின்ற குண்டலினி யோகியாக ஔவையார் பாடியிருந்தார் விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவலை ஔவை பாட பிள்ளையார் மகிழ்ந்து தன்னுடைய தும்பிக்கையாலேயே ஔவையை கொண்டு போய் கைலாயத்திலே வைத்தாராம். யாரையும் குதிரையும் வருகிற போது ஔவை பாட்டி நின்று வாங்க வணக்கம்னு 2 பேரும், பாட்டி நீ கீழே தானே பூஜை பண்ணிட்டு எங்களுக்கு முன்னாடி எப்படி வந்த என்று அவர்கள் கேட்டிருக்கலாம். நம்ம நகைச்சுவைக்காக சொல்லுவது, ஆனால் அதுதான் விநாயகருக்கு அருள். அவருக்கு கிடைத்தது இவருக்கு கிடைத்தது என்று எண்ணாமல் எனக்கு எதுவோ அதை கொடு என்று கேட்கிற போது கற்பக விநாயகர் கடவுள் அதை கொடுப்பார் என்பதற்காகத்தான் இந்த சேவை. அவை பாட்டி கேட்டுக்கலாம் தானே, இவனுங்களாம் நேற்றுக்கு பிறந்த பசங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ரொம்ப வயசு கம்மி, சேரமான் பெருமாளுக்கும் வயசு கம்மி. நான் எத்தனை 1000 வருஷமா இருந்து பாடுறேன், சங்க பாட்டுல பாடு பல அவைகள் உண்டு. அப்படித்தான் சொல்லுகிறார்கள். குறைந்தது 3 அவையாராவது இருந்திருக்க வேண்டும். நான் எத்தனையோ காலமாக தமிழ்நாட்டில் இருந்து பாடுகிறேன். என்ன முதல்ல கூட்டிட்டு போகாம சின்ன பிள்ளைகளாம் கூட்டிட்டு போனியா என்று கேட்காமல், நீ இருக்கிற இடம்தான் எனக்கு கையிலே என்று சொன்ன மனம் இருக்கிறது. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணல், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தூக்கலாம், மனம் மனம் கோவிலார். இதுதான் நம்முடைய தத்துவத்தினுடைய அடிப்படை. பாருங்க, மனம்தான் கோவில், உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். உடலை ஏன் பாதுகாக்க வேண்டும்? அழிகிற பொருள் தானே உடல், அதை போய் ஏன் பாதுகாக்க வேண்டும்? அழுகின்ற உடலுக்கு மெய் என்று யார் பெயரை கொடுத்தார்? இது மெய்யா? இது
அல்லவா? இது பொய். பொய்யை போய் மெய் என்று சொல்லலாமா என்றால், உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அழியாது. அந்த ஆன்மா என்கின்ற கோவிலை பாதுகாக்கிற ஆலயம் நம்முடைய உடம்பு என்பதனால் எதை செய்யாவிட்டாலும் பக்தியினுடைய முதல் படி உங்கள் உடலை நீங்கள் பேணுவது. பக்தி என்பது அது பல படிகள் இருக்கு. முதல் படி நம்முடைய உடலை பாதுகாக்கின்ற, காப்பாற்றுகின்ற, நம்மை ஆரோக்கியத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளுகிற பணியை இந்த உலகத்திலே ஒருவர் தான் செய்ய முடியும். அவர் யார்? கண்ணாடியில போய் பாருங்க, யார் தெரிகிறாரோ அவர் தான் உங்களை பார்க்க முடியும். அது முதல். ஆனா இது தேவையில்லாதது, இதை சட்டம் பண்ணாதன்னு நம்ம தர்மத்துல யாருமே சொல்லல. உள்ளம் பெருங்கோடு, ஊருடம்பு ஆலை. ஆலயத்தை சுத்தமா வைக்க வேண்டாமா? புனிதமா பேண வேண்டாமா? அந்த பொறுப்பு இல்லையா? உடலை பேண வேண்டும். நல்ல சுத்தமான உடலுக்குள் தான் சுத்தமான மனம் இருக்க முடியும். அந்த சுத்தமான மனத்தோடு கற்பக விநாயகர் கடவுளை கேட்கிற போது, சரியானவற்றை கேட்கிற போது தருகின்ற சர்வ வல்லமை உள்ளவராக இந்த விநாயகர் பெருமான் காட்சி தருகின்றார். அவர் அவருடைய தந்தம் உடைந்ததற்கு இன்னொரு கதையையும் சொல்லுவார். அதோடு முடித்தால் சரியாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த கதை தெரியாதவர்களே இருக்கவே முடியாது. மகாபாரதத்தை எழுத சொல்லி வியாசருக்கு உத்தரவு வருது. மகாபாரதத்தை எழுதுவது என்ன அவ்வளவு முக்கியமா? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்றால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழி சொல்லுகிற விடைகள் இருக்கிறது. அதனால்தான் 5ஆம் வேதம் என்று மகாபாரதத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை? ரொம்ப வேகமா ஒரே ஒரு குட்டி கதை, அதோடு நிறைவேற்றுகிறார்கள். சரியாக வைரவ மலை என்று ஒரு மலை மகாபாரதத்தில் வருது. வைரத மலை, வைரத மலை. இந்த மலை முழுக்க தங்கத்தால செஞ்சிருக்காங்க. மலையே தங்க மலை. அந்த மலையை இருக்கிற பாதையில கிருஷ்ணனும் அர்ஜுனனும் குதிரையில போயிருக்காங்க. அர்ஜுனன் டல்லா சிரிக்கவே. அவன் சிரித்தால் எத்தனை பெண்கள் மயங்குகிறார், ஆனால் அவன் சிரிக்கவே. கண்ணன் கேட்கிறான், என்ன அர்ஜுனா சேடா இருக்கு இன்னைக்கு? நான் எவ்வளவு பெரிய வீரன் கண்ணன், நான் தானே பெரிய வீரன். ஆமா, இந்த பாரத மண்ணுக்கே தெரியுமே நீதான் வீரன். ஆனா என்னை விட அவனுக்கு தான் புகழ் அதிகமும். எவனுக்கு? அவனுக்கு தான். பேர் சொல்ல மாட்டாரு, என் பேரை சொல்லுவேன். அப்படியா? 2 பேரும் ஒரு சத்திரத்துக்கு போறாங்க. நல்லா இருந்த சத்திரம், நல்லா நடந்தாங்க. சத்திரத்துல பல பண்டாரங்கள், வசதியற்றவர்கள், வழி இல்லாதவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க போன உடனே இவங்க யாருன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அண்ணனையே தெரியல, அர்ஜுனனையும் தெரியல. எங்க இருந்து வரீங்கன்னு அவங்க எல்லாம் கேட்க. அங்க அஸ்தினாபுரத்துல இருந்து வரோம். அஸ்தினாபுரத்துல தானே கர்ண மகாபிரபு இருக்காருன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. ஒரு குறுகு பக்கத்திலேயே நான் நிக்கிறேன். குருபரை என்ன கண்டுக்கிறார்? கண்ணா, இதுதான் நான் சொன்னேன். அவருக்கு தானே புகழ் பெருசா. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? கொடை தானம் கொடுக்குறான். எனக்கு தானம் கொடுக்குறான். துரியோதனனுடைய காசு தானே இவன் தானம் கொடுக்குறான். இவனும் சொந்த காசை கொடுத்த மாதிரி எல்லாரும் இவனை புகழ்றாங்க. கண்ணன் சொன்னான், ஆமா சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு. நான் இனிமே தானம் கொடுக்க போறேன், என்ன எல்லாரும் புகழ்வோம். சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? சரி வைக்கலாம். அர்ஜுனன் குடிப்பான். வைரத மலை, தங்கத்தால செஞ்ச மலை. இதை நீ தானம் கொடுக்கணும். ஆனா என்ன கண்டிஷன்னா, நாளை சூரியன் விழுவதற்குள் மொத்தத்தையும் கொடுத்துரும். அவ்வளவுதான் கண்டிஷன். தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானே. இதை கொடுத்தா என்ன கிடைக்கும்? கர்ணனை போல் உனக்கு புகழ் கிடைக்கும். அண்ணன் சொல்றான், இப்பவே கொடுத்துற. பெரிய பெரிய பிளக்ஸ் அடிச்சு ஓடிதான். இங்கே வருபவர்களுக்கு தங்கம் கொடுக்கப்படும். எல்லாம் வந்து நிக்குது. 1000 10,000 வந்து நிக்குது. ஒரு பெரிய கோடாரி எடுத்து தங்கத்தை குழந்து குழந்து கொடுக்குறான். குழந்து குழந்து கொடுக்குறான். ஒருத்தர் கூட சந்தோஷம். ஏன் ஏன் இவன் வெட்டி கொடுக்கறா? அவருக்கு கூட அவ்வளவு கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க. ஓ, கொடுத்ததே ஃப்ரீயா? அவன் வெட்டப்போ என்ன வருதும் கொடுக்குறான். அவன் வீட்டுல மொத்தமே 2 பேர் தான்.
என் வீட்டுல 10 பேர், அவனுக்கு ஜாஸ்தி கொடுக்கணுமா எனக்கு ஜாஸ்தி கொடுக்கணுமா? சண்டை ஒன்னோட ஒண்ணு. சண்டை போடுறதுல இவன் விளக்குறதுல இவனுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கடைசியில சூரியன் மலைவாயிலே விழுகிற சமயத்தில் அந்த மலையில் 10 விழுக்காட்டை கூட கொடுக்க முடியவில்லை. வாங்கினவர்கள் ஒருத்தருக்கு கூட மகிழ்ச்சி இல்லை. எல்லாரும் அர்ஜுனனை வாயார திரிடுப்பாங்க. யாரோ இவனுக்கு தங்க மலை கொடுத்துருக்காங்க, இவன் அதுல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு 1000 கேள்வி கேட்கிறான். எல்லாரும் திட்டிட்டு போறாங்க. அர்ஜுனன் சொன்னா நான் கொடுக்கணும் தானே நினைச்சேன். ஒரு பையன் சந்தோஷமா இருக்கு. தெரியவா அவன் தலைவிதி அவ்வளவுதான், அவனுக்கு புகழ் வராது போலான்னு. ஒண்ணு என்னப்பா அவன் இங்க இருந்தா என்ன பண்ணி எவன் அதான் அவன் சரி வர வச்சு பார்த்துக்கலாம். இவன் ஏதோ ஒரு மாய சக்தி பண்ணி கர்ணன் அங்க வந்து, கர்ணா நீ எங்கடா இங்க வந்த? அதான் எனக்கும் தெரியவில்லை, எங்கேயோ போய் கொண்டிருந்து திடீரென்று இங்கே வந்து விட்டு. சரி நீ வந்தது நல்லதா போச்சு, உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை கண்ணா? சீக்கிரம் சொல்லலாம், திரும்ப போக வேண்டும். ஒண்ணும் இல்ல, இது ஒரு மலை, தங்க மலை. சரி, நாளை சூரியன் விழுவதற்குள் இதை யாருக்காவது கொடுக்க வேண்டும். சரி அப்படின்னு உடனே கிளம்பிடும். இவன் என்ன யாருக்குமே கொடுக்காம கிளம்பிட, நான் பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு கூட்டம் கூட்டுன்னு இவன் அதை கூட செய்யல. கர்ணன் போனா 10 நிமிஷத்துல திரும்பி வந்தான். யாரோட திரும்பி வந்தான் தெரியுமா? அந்த சத்திரம் வச்சு நடத்துறாருல்ல ஒருத்தர், இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டாங்க, அந்த ஆளோட அதை நடத்துகிறவரோட திரும்பி வந்தான். அந்த ஆள் கர்ணனோட எதுக்கு இங்கே கூட்டு, இந்த மலை இருக்கு பாரு, இது உன்னோட, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ தலைமுறையாக அங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், அதற்கு இந்த மலையை பயன்படுத்த என்று சொல்லிவிட்டு கண்ணன் சொன்னா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் விழத்துக்குள்ள தானே கொடுக்கணும்னு, நான் இப்பவே கொடுத்துட்டேன்னு நான் போலாமா? சரி நீ போன்ட்டார் கண்ணன். கர்ணன் குதிரையில ஏறி விட்டான். ஆனா குதிரை போகல, யாரோ தடுக்கிறார்கள். யார் தடுக்கிறாங்கன்னு பார்த்தா அர்ஜுனன் கர்ணனுடைய காலை, கர்ணா நீதான், உன்னை போல் என்னால் கொடுக்க முடியாது. பிள்ளையாரை பத்தி பேசும்போது இந்த கதையை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்கிறது. கொடுப்பது என்பது அப்படித்தான் இருக்கிறது. அதைத்தான் பிள்ளையார் சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட பல்லாயிரம் கதைகள் கொண்ட மகாபாரத வேதத்தை எழுதுவதற்கு வியாசருக்கு உதவி தேவைப்பட்டது. நான் சொல்ல சொல்ல ஒருவர் எழுத வேண்டும், ஆனால் நான் நிற்காமல் சொல்லுவதை அவர்கள் எழுத வேண்டும். விநாயகர் தவிர வேற யாருக்கும் அந்த வேகம். விநாயகர் வந்தார், அவர் சொல்ல நீங்க நிக்காம சொல்லணும், எனக்கு டைம் இல்லைன்னு. வியாசர் சொன்னார், நிக்காம நீ எழுத, ஆனா புரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும், புரியாமல் எழுதக்கூடாது. அப்போது வேதத்தையே சொல்லக்கூடிய வியாசனுக்கும் அந்த வேதத்தையே சொல்லக்கூடிய அறிவை தந்த இந்த விநாயக பெருமானுக்குமான ஒரு அருமையான ஒப்பந்தம். சொல்லுகிறார், அவர் எழுதுகிறார், இவர் சொல்லுகிறார், அவர் எழுதுகிறார், எழுதி கொண்டே வருகிறார். இடையிலே எழுதிய எழுத்தாடி முறித்து விட்டது. நீங்களே கொஞ்சம் போயிட்டே இருக்க, இன்னொரு எழுத்தாடி கொண்டு வாங்க யாராவது சொல்லுவாங்க. சொல்வது நியாயமும் கூட தானே. ஆனால் என்ன கண்டிஷன்? நிற்காமல் எழுத வேண்டும். எனக்கு எழுத்தாடி உடைந்து விட்டது என்று சொல்லி அதற்கு ஒரு நாள் ஆனால் அந்த வேகம் தடைப்படும். ஊதுனா ஊத வேண்டாம், ஊத முடியாது, ஊத முடியாது. கலைஞரை மதிக்காத சமூகம் ஒரு அடி கூட மேலே உயர முடியாது. அவரை மதிக்கணும், இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? தங்கு தடையின்றி பொங்கி வருகின்ற பெருவெள்ளம் கவிதை. கொஞ்ச நேரம் நிறுத்தினா அப்புறம் அது வராது. விநாயக பெருமான் தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிற தந்தத்தை உடைத்து எழுத்து நிற்கவில்லை, காவியம் தடைப்படவில்லை, மகாபாரதம் முழுமையாக முற்று பெற்று விளங்கி. ஏன் அது எழுதப்பட வேண்டும்னா, இப்ப நான் சொன்ன கதை இது 4000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கதை. 4000 நான் சொல்றது ஒரு கணக்கு தான், இன்னும் கூட மேல இருக்கு. 4000-5000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒன்று, பாரதத்தில் ஏதோ ஒரு பகுதியிலே சொல்லப்பட்ட ஒன்று இன்றைக்கு இந்த லண்டன் மாநகரத்தில் இரவு 10 மணிக்கு ஒரு கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் மகாபாரதம் வாழ்க்கைக்கு தருவது அதுதான். இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை சொல்லுவதற்கு, எழுதி தங்கு தடை இல்லாமல் முடிப்பதற்கு தன் உடம்பிலே